அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் உலூமுல் ஹதீஸ் பற்றி, ஹதீஸ் கலையை பற்றி நம்ம பார்த்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் பார்த்த விஷயம் என்னென்னு கேட்டால், அலி ரலியல்லாஹு அவர்களை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி, ஹாக்கிமில் வர்ற செய்தி. என்ன சொன்னாங்க? அலியே, நீ தான் துன்யாவுலையும் தலைவர், ஆகிரத்துலேயும் தலைவர், இப்படின்னு வரக்கூடிய ஒரு செய்தி. இந்த ஹதீஸை ஹாக்கிம் பதிவு பண்ணிவிட்டு ஆட்கள்லாம் கரெக்டுன்னு சொல்லிடுறாரு. அதுக்கு கீழே நோட் எழுதக்கூடிய தஹபி அதை மறுக்கலை. அது சரிதான், அது இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆனால் இது இட்டுக்கட்டப்பட்டது, அதுக்கு நெருக்கமாக இருக்குது, இது முன்கர்னால் கருத்து சரியில்லைன்னு அர்த்தம். அப்போ அறிவிப்பாளர் கரெக்டாக இருக்கிறதே முன்கருங்கிறாரு. அறிவிப்பாளர் தான் கரெக்டாக இருக்காங்கல்ல, அதையும் இட்டுக்கட்டப்பட்டதுக்கு நெருக்கம்ங்கிறாரு. அப்படி ஒரு பார்வை இருந்திருக்கு. தஹபிங்கிறவரும் ஹதீஸ் கலையிடையே பிற்காலத்தில் உள்ள மேதை, ரொம்ப ஆரம்ப காலம் உள்ள இவர், ரொம்ப பின்னாடி வந்த ஒரு ஹதீஸ் கலை மேதைகளில் இவர் ஒரு ஆள். அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், முன்கருன் அன்கரனை மறுத்தான். முன்கருன்னா அதுக்கு ஒரு ஹதீஸ் கலையில் அர்த்தம் என்னென்னா, ஆதாரபூர்வமான செய்திகளுக்கு முரணாக பேசுகிறேன்னு அர்த்தம். நேரடி அர்த்தம் நிராகரிக்கப்பட்டது. கடைசியில் ஒத்துக்கிற செய்தி கிடையாது. இது முன்கருன், நிராகரிக்கப்பட்ட செய்தியாகும். லைசபி பைதீன் மினல் வல்இ, இட்டு கட்டுவதற்கு இது தூரமானது கிடையாது. இட்டு கட்டுதுன்னு சொல்வதை விட தூரம் கிடையாது. இட்டுக்கட்ட பலவீனம்னு சொல்கிறத தாண்டி இட்டு கட்டப்பட்டதே சொல்லிவிடலாம் என்று தஹபி சொல்கிறார். ஏன் சொல்கிறாரு? ஆள் தான் கரெக்டாக இருக்குல்ல, அறிவிப்பாளரும் கரெக்டாக இருக்கிறாங்கல்ல. தஹபியும் பிற்காலத்தில் உள்ள இந்த பிற்காலம்னா நம்ம காலம் இல்லை, அவரும் ஒரு 700 அந்த கட்டத்தில் உள்ளவர் தான், 700 ஆண்டுக்கு முந்தினவர் தான் அவரும். அப்போ அவர் என்ன செய்கிறாரு? இதை ஏற்றுக்கிற மாட்டேங்கிறார். ஹதீஸ் அறிவிப்பாளர் சரியாக இருக்குது, ஆனால் ஒத்துக்கிற மாட்டேங்கிற. ஏன் அப்படி சொன்னார்? அப்போ அவர் குர்ஆன் மறுப்பாளரா, ஹதீஸ் மறுப்பாளர்? அவர் விதி இருக்குது, ஹதீஸ் கலையில் இருக்க போய் தான் அந்த விதிக்கு மாற்றமாக இருக்குங்கிற மறுக்கிறார். எதனால் மறுக்கிறாருன்னு கேட்டால், அந்த மெசேஜை சிந்திச்சு பாருங்கள். அவர் விளக்கலை, ஆனால் மெசேஜை நீங்கள் சிந்திங்க. என்ன சிந்திக்கிறது? அலி துன்யாவில் அவர் தலைவருங்கிறாங்க. அவர் வாழும்போதெல்லாம் தலைவராக இருந்தாரா? துன்யாவில் நீ தான் தலைவர் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் வாழும்போதே தலைவரா? கண்டிப்பாக இருக்க முடியாது. ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பிறகு தலைவரானா அப்படி தான் வைக்க முடியும். ரசூலுல்லாஹ் வாழும்போது தலைவருங்கிற மீனிங் கொடுக்க முடியாது. ரசூலுல்லாஹ் வாழும்போது யாரும் தலைவராக இருக்க முடியாது. அப்போ இந்த நீ தான் தலைவர் என்று சொல்வது எதை குறிக்கிறதா இருக்குன்னு 2 அர்த்தம் தான் கொடுக்கலாம். ஒன்று, ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கும்போதே அவர் தலைவர், அல்லது ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பிறகு தலைவர். 2 அர்த்தம் கொடுக்கலாம். முதல் அர்த்தம் கொடுக்க முடியாது. ஏன் முடியாது? ரசூல் இருக்கும்போது யாரும் தலைவர் கிடையாது, அந்த இடத்த யாரும் நிறைக்க இயலாது. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் தான் கொடுக்க முடியும்? ரசூலுக்கு பிந்தின்னு அர்த்தம் கொடுக்க முடியும். கொடுத்தா இப்போ ரசூலுல்லாஹ் மௌத்தா போனோன்னா இவரே தலைவராக தேர்ந்தெடுக்கலை? அது ஹதீஸ் நிஜமாக இருந்தால் அப்படி தானே செஞ்சுருப்பாங்க. இவரை தேர்ந்தெடுக்கலை, அபூபக்கரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்புறமா சரி அபூபக்கர் தான் போயிட்டார், உமரை தேர்ந்தெடுக்கிறாங்க. உமருக்கு அப்புறம் தேர்ந்தெடுக்கும் பொழுது போட்டியில் உஸ்மான் அலின்னு வரும்போது உஸ்மானை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. உஸ்மான் அலிலான்னு கொல்லப்பட்ட பிறகு தான் என்ன செய்கிறாங்க? அலியை தேர்ந்தெடுத்தாங்க. அவர் அலியை தேர்ந்தெடுக்கும் பொழுதே என்ன ஆச்சுன்னா, ரெண்டு பிரிவாக போச்சு நாடு, சமுதாயம். ஒட்டுமொத்த தலைவர் அவர் ஆக முடியலை. அபூபக்கர் அவர்கள் ஒட்டுமொத்த உம்மத்துக்கு தலைவராக இருந்தாங்க. உமர் அவர்கள் அப்படி இருந்தார்கள், உஸ்மான் அவர்கள் அப்படி இருந்தார்கள். அலி வரும் பொழுது பாதி ஆட்சி முஆவியாட்ட போயிடுச்சு, பாதி ஆட்சி தான் இவர்கிட்ட இருக்கிறது. அப்படி முழு தலைவராக கூட இருக்கல. அவர் ஆட்சி தலைவராக வரும்போது கூட முழு தலைவராக வரல. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னது முன்னறிவிப்புன்ற வகையில் பார்த்தாலும் இது நிறைவேறலை. சரி, இது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சஹாபாக்கள், இது சரியான ஹதீஸாக இருந்தால், இப்படி ஒரு செய்தி இருந்தால் சஹாபாக்கள் மத்தியில் இதை வச்சே என்ன செஞ்சுருப்பாங்க? ரசூலுல்லாஹ் அவரை தான் தலைவர்ன்ட்டாங்க. நம்ம யார் அபூபக்கர் உமர்லாம் தூக்கி போடுங்க, அலியை தான் தலைவர் ஆக்கணுட்டு ஏன் எடுக்கலை? புத்தன் எடுக்கலை இல்லை? சரி, எடுக்கலைன்னொன்னே இவராச்சும் போய் கிளைம் பண்ணாரா? எடுக்கலைன்னொன்னே இவர் என்ன செய்யணும்? இவராச்சும் போய் கிளைம் பண்ணணும். நான் தானேப்பா தலைவர், ரசூலுல்லாஹ் என்னை பற்றி தானே சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு அவர் கிளைம் பண்ணி சொன்னாரா? இல்லை. அப்போ மக்களும் சொல்லலை, இவரும் கிளைம் பண்ணலை, யாரும் தேர்ந்தெடுக்கவும் இல்லை.
அப்போ ரசூலுல்லாவுக்கு பிறகு இவர் தலைவராக இருக்கலை. கடைசியாக 4வது கலீஃபா கொஞ்ச நாள் தலைவராக இருந்தார். அப்போ கூட வந்து பாதி இஸ்லாமிய நாடுகளுக்கு தான் தலைவராக இருந்தார், பாதி நாட்டுக்கு தலைவராக இல்லை. அதுலேயும் வந்து தலைவராக இருக்கும்போதே கொண்டு விட்டாங்க, அதுவும் நீடிக்க முடியலை. அப்போ ஏற்றுக்கிறாத அந்த பாதியிலையும் அவருக்கு அங்கீகாரம் கிடைக்கலைங்கிறது தான் வரலாறு. அப்போ வரலாற்று பிழையாக இருக்கா இல்லையா? தலைவராக இல்லையே அவர், செய்யுதுன்னு துன்யானா துன்யாவில் எப்படி அவர் தலைவர் ஆவார்? சரி, அப்புறம் அதுக்கு அடுத்து ஆகிரத்தில் தலைவர். ஆகிரத்துக்கு என்ன தலைமை எங்கன்னு இருக்குது? ஆகிரத்தில் வந்து தலைமைத்துவத்துக்கு என்ன வேலை இருக்குது? அப்போ ஆகிரத்தில் ரசூலுல்லாஹ் வந்து தலைவராக இருக்க மாட்டாங்களா எல்லாத்துக்கும்? அதுபோல் அந்த தலைவருங்கிறது வழிகாட்டுதலுக்கு அங்கே வேலையே இல்லையே. அமல் செய்கிற உலகம் இல்லை, அது கூலி பெறுற உலகம்ல, என்ஜாய் பண்ணக்கூடிய உலகம் அது. அங்கே வந்துக்கிட்டு இதை செய்ய அதை செய்யணும் என்னத்துக்கு கூட வழிகாட்ட ஆள் எதுக்கு? வழிகாட்ட வேலை இல்லைங்க, செய்யுதுக்கு வேலை இல்லை. அப்போ துன்யாவிலையும் செய்யுது ஆகிரத்துலையும் செய்யுதுன்னு வரும் பொழுது அவர் யோசிக்கிறாரு, இது என்ன துன்யாவில் செய்யுது, மெசேஜே சரியாக இல்லையே, மெசேஜ் பிழையாக இருக்குது, சனது சரியாக இருந்தாலும் மெசேஜ் பிழையாக இருக்குன்னு சிந்திக்கிறாங்கல்ல. அப்போ குரானுக்கு மாற்றமாக இருந்தால் மட்டும் கிடையாது, அடிப்படைக்கு மாற்றம். இது வந்து வரலாற்றுக்கு மாற்றமாக இருக்குல்ல. வரலாற்று பிழைங்கிறது நம்ம பிழை இருந்தால் அந்த ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்டது தானே. வரலாற்று பிழை இருந்தால் குரானுக்கு மாற்றமாக எப்படி இருக்கக்கூடாதோ, வரலாற்று பிழை இருந்தாலும் அது வந்து இட்டுக்கட்டப்பட்டது தானே ஆயிரும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இப்படி ஒரு செய்தி வருதுன்னு வைங்க, வரல இப்படி வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க தகப்பனார் ரசூலுல்லாஹ் தூக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க, போய் கடையில் ஜாமான் கொடுத்தாங்கன்னு ஹதீஸ் வந்தால் ஏற்றுக்குருவீங்களா? ஏற்றுக்கிற மாட்டீங்க. வரலாற்று பிழை. ரசூலுல்லாஹ் வந்து தாயார் வயிற்றில் இருக்கும்போது தகப்பனார் இறந்துட்டார். ரசூலுல்லாஹ் அவர் இப்படி தூக்கிட்டு போயிருப்பார். அப்துல்லா வந்து ரசூலுல்லாஹ் பிறந்த உடனே கட்டி முத்தமிட்டார்கள்னு ஒரு ஹதீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கணும் ஒரு பேச்சுக்கு. இது என்ன செய்வீங்க? சரி பள்ளம் கரெக்டாக இருந்தாலும் பொய்யும்பீங்க. ஏன் பொய்? ரசூலுல்லாஹ் வந்து வரலாற்று பிரகாரம் வந்து வரலாற்றுன்னு ஆதாரப்பூர்வமான ஆத்தண்டிக்கான வரலாற்று பிரகாரம் அவங்க தகப்பனாரை பார்க்கல. தாய் வயிற்றில் இருக்கும்போதே மூத்தா போயிட்டார். அப்புறம் இப்படி பிறந்தவனத்தை கொஞ்சிருப்பார். பொய்ன்னு வழங்குதுல, இதுதான் வரலாற்று பிழைங்கிறது. வரலாற்று பிழையாக வந்தாலும் குரானுக்கு மாற்றமாக இருந்தாலும் ஏற்றுக்கிற மாட்டோம்ல, அந்த மாதிரி அதை ஏற்றுக்கிற கூடாது. அப்போ இது ஒரு வரலாற்று பிழை. அவர் செய்தாவெல்லாம் இருக்க கிடையாது, அது எந்த அர்த்தம் கொடுக்க முடியலை. அது அப்படின்னு அவர் பார்வையில் மறுத்துருக்காரா இல்லையா? இதுக்கு ஏதோ ஒன்று செய்யுதுன்னா ஒரு முக்கியமான ஆண்டு வச்சுக்கிறலாம் அப்படின்னு நீங்கள் விளக்கம் கொடுத்தாலும் சரி, அப்படி வேணால் கொடுத்தோன்னா ஏற்றுட்டு போங்க. செய்யுதுன்னா தலைமை தாங்க, அப்படி அர்த்தம் கிடையாது. செய்யுதுன்னா ஒரு முக்கியமான ஒரு ஆள், பல ஆட்கள் அவர் ஒரு ஆளுன்னு அர்த்தம் வைக்கலாம்னு சாதாரண அர்த்தம் கொடுத்தீங்கன்னா அதை மறுக்க ஒன்றும் கிடையாது. ஆனால் இவர் மறுத்திருக்கிறார். அதுக்கேன்னு சொன்னார், அறிவிப்பாளர் கரெக்டாக மறுத்திருக்கார்ல. நாங்கள் மறுக்கிறதுக்கு இதை சொல்லலை, வியாக்கியானம் கொடுக்க முடிஞ்சால் வியாக்கியானம் கொடுத்துக்குருவோம். அவர் எதனால் மறுத்தார்? சனதை பார்க்கவில்லை. அவர் சனது சரிங்கிற குறிப்பை பார்த்துட்டு தான் மறுக்கிறார். இது ஒரு விஷயத்தை விளைக்கணும். அதே மாதிரி வந்து இன்னொரு செய்தியை பாருங்கள், இது முஸ்லீமில் வருது. முஸ்லீமில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வருது, எக்குத்தவு சலாத்தை, ஒரு மனிதன் தொழுதுகிட்டு இருக்கிறான், அந்த தொழுகையை முறித்து விடும். எக்குத்தாவுண்டா முறித்து விடும். அஸ்ஸலாத்தை, தொழுகையை முறித்து விடுவார்கள். யார் முறிப்பாங்க? அல் மர்அத்து, ஒரு பெண், ஒல் ஹிமாரு, கழுதை, ஒல் கல்பு, நாய். இந்த மூணும் தொழுதுகிட்டு இருக்கையில் யாராக்கு அந்த குறுக்க போனாங்கன்னா தொழுகை முறிஞ்சிடும். நான் தொழுதுகிட்டு இருக்கிறேன், அப்படி குறுக்க என் முன்னாடி ஒரு பொம்பளை நடந்து போயிட்டாங்கன்னு வைங்க, மரப்பு சார்ந்துன்னு தொழுகணும். தொழுதுகிட்டு இருக்கிறேன், ஒரு கழுதை போச்சுன்னு வைங்க முன்னாடி, தொழுகை முறிஞ்சிடும். தொழுதுகிட்டு இருக்கிறேன், முன்னாடி நாய் போகுதுன்னு வைங்க, தொழுகை. இது ஹதீஸு சரியான அறிவிப்பாளர் தான், இது முஸ்லீமில் வருது. எல்லா அறிவிப்பாளரும் நல்ல ஆட்கள் தான், இதில் உள்ள ஆட்கள்லாம் நல்ல ஆட்கள் தான். இதனுடைய கருத்து என்ன? எக்குத்தவு சலாத்தை, தொழுகையை முறித்து விடுவார்கள். அல் மர்அத்து, பெண்ணும், ஒல் ஹிமாரு, கழுதையும், ஒல் கல்பு, நாயும் தொழுகை முறித்து விடுவார்கள் இப்படின்னு ஹதீஸ் முஸ்லீமில் இருக்குது. இந்த முஸ்லீமில் உள்ள ஹதீஸை வைத்துக்கொண்டு இதில் வந்து இது ஆயிஷா நாய்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு செய்தி வண்டி ஓடிக்கிட்டு இருக்கிறது, ஒரு கதை போகுதுன்னு சொல்கிறாங்க அவங்கள்ட்ட போய். அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க? காலு
எக்குத்தவுஹால் கல்பு உல் ஹிமார் உல் மராத்து, நாய் கழுதை பெண்கள்லாம் தொழுகை முறிச்சிருவாங்கன்னு வருதுன்னு கேட்குறாங்க. காலத்து ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, லக்க ஜால்த்து முனா கிலாபன், எங்களை நாய் ஆக்கி விட்டீங்களா, நாய் போனால் முறிகிற மாதிரி பொம்பளை போனாலும் முறியுங்கிறீங்களா அப்படின்னு என்ன செய்கிறாங்க, கோபமாக ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு இதை செய்தி தப்பு என்று வாதம் வைக்கிறாங்க. எதனால் தப்பான், லக்கது ராயத்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, ரசூலுல்லா தொழுது கொண்டிருப்பதை நான் பார்த்துருக்கிறேன். ஓ இன்னீல பைனவோ பைனல் கிபிலத்தி, நான் ரசூல்லாவுக்கும் கிபிலாவுக்கும் நடுவில் நான் படுத்து கிடப்பேன். ரசூல்லா இப்படி தொழுவாங்க, முன்னாடி நான் இருப்பேன், அதுக்கு பின்னாடி கிபிலா இருக்கும். அப்போ கிபிலா திசையில் நான் குறுக்கப்படுத்துக்கிடுவேன். அப்போ குறுக்கப்படுத்திருக்கும் போது பெண்கள் முறித்து விடுவார்கள்னு சொன்னால், நான் குறுக்கப்படுத்துறதுனால தொழுகை முறிஞ்சு போயிருமே, எந்திரி நவண்டுக்கன்னு சொல்ல மாட்டாங்களே. அப்போ விரல்னால் குத்தி விடுவாங்க, என்ன செய்வேன், நான் காலம் அடைக்கிடுவேன் வருது, இதாக தேவை இருந்தால் அப்படி இறங்கி போயிடுவேன் வருது. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் அப்போ பெண்கள் குறுக்க போனால் முறியும்னு சொல்கிறீங்களா, அது பொய் தானே, முறியலையேங்கிறாங்க. ரசூலுல்லாவோட நான் வாழ்நாள் பூரா நான் வாழ்ந்துருக்கிறேன், அவங்க எனக்கு நோக்கி தான் தொழுவாங்க, தொழும்போது கிபிலா திசையில் நான் இப்படி கிபிலாவுக்கும் அவங்களுக்கு நடுவில் நான் கிடப்பேங்கிறாங்க. அப்போ ஆயிஷா நாயை நோக்கி தான் ரசூலுல்லா தொழுவுறாங்க. அப்போ பெண்கள் அது தொழுவும், பெண்கள் நடந்தால் என்ன படுத்துக்கிருந்தா என்ன, ரெண்டு ஒன்று தானே. பெண்கள் குறுக்க இருந்தால் முறிஞ்சிடும்னு சொல்வீர்களே, ஆனால் அப்போ ரசூலுல்லா என் முன்னாடி தொழுது இருக்க மாட்டாங்களே. எப்படி ரசூலுல்லா சொல்லியிருப்பாங்க, தனக்கு தெரிஞ்ச ஒரு செய்தியை வைத்து ஃபஸ்ட்டு மறுக்கிறாங்க. இது கேள்விப்படுற செய்தி ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் ரசூலுல்லாவுடைய வீட்டில் உள்ள நடவடிக்கைகள் இவங்களுக்கு தெரியும். நான் ரசூலுல்லா எத்தனை நேரம் தொழுதுருக்குறாங்க எனக்கு முன்னாடியே, அப்போ என்னை நோக்கி தொழுதுருக்குறாங்கங்கும்போது எப்படி பொம்பளை இருந்தால் தொழுக முறியுங்கிறீங்க என்று அந்த ஒரு வாதத்தை ஆயிஷா என்ன செய்கிறாங்க, வைக்கிறாங்க. அது புகாரில் அவங்க மறுத்தது எங்கே வருது, புகாரியில் 1511 ஹதீஸில் மறுக்கிறாங்க. முஸ்லீமில் வரக்கூடிய அந்த செய்தியை புகாரியில் வரக்கூடிய 511வது செய்தியின் மூலமாக ஆயிஷா நாயை மறுத்துடுறாங்க. எதை பார்க்கல, எந்த அறிவிப்பாளர் சொன்னார், அறிவிப்பாளர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கல. மெசேஜ் எனக்கு தெரிஞ்ச மெசேஜுக்கு மாற்றமாக இருக்குது. நான் பல நாட்கள் ரசூலுல்லாவோட வாழ்ந்துருக்கிறேன், நான் அனுபவிச்சிருக்கிற ஒரு விஷயத்துக்கு நேர் மாற்றமாக இந்த மெசேஜ் இருக்குதே, எப்படி பொம்பளை முறிக்கும் என்கிற அளவோடு ஆயிஷா நாயை மறுத்துட்டாங்க. இது ஆயிஷா நாயை மறுத்த ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இப்னு ரஜபுங்கிற ஒருத்தர் புகாரிக்கு விரிவுரை எழுது, இப்னு ஹஜர் மாதிரி இப்னு ரஜபுன்னு ஒருத்தர் இருக்கிறார். அவரும் புகாரிக்கு விரிவுரை எழுதியிருக்கிறார். அவருடைய விரிவுரைக்கு பேரும் ஃபத்ஹுல் பாரி தான். இப்னு ஹஜருடைய நூலுக்கு பேரும் ஃபத்ஹுல் பாரி தான். இப்னு ரஜபுக்கு உள்ள புகாரியுடைய விரிவுரைக்கு பேரும் ஃபத்ஹுல் பாரி தான். அதில் இப்னு ரஜப் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஒலிஹாதல் மானா, இந்த கருத்தின் காரணமாகத்தான், கருத்தின் காரணமாக அறிவிப்பாளர் காரணமாக இல்லை, நல்லா கவனிக்கணும். ஒலிஹாதல் மானா, மானட கருத்து, இந்த கருத்துக்காகத்தான் ரத்தண்ட ரத்து செய்கிறார்கள், நிராகரிக்கிறார்கள். தாயிஃபத்து மினல் உலமாய், உலமாக்களில் ஒரு பெரிய கூட்டமே இதை மறுக்கிறாங்க. அந்த ஹதீஸை, எந்த ஹதீஸை கத்ஐ சலாத்தி பி முரூரில் கல்வி, நாய் குறுக்கே போவதால் தொழுகை முறியும், வகைரிஹி, மற்றவைனா கழுதை பெண்ணுன்னு வருதில்ல, இவைகள்லாம் குறுக்க போனால் முறியுங்கிற இந்த ஹதீஸை உலமாக்களில் ஒரு சாரார் மறுக்கிறார்கள். இப்னு ரஜபு சொல்கிறார். எதனால் மறுக்கிறார்கள்னு கேட்டால், ஒகாலு, அவங்க சொல்கிறாங்க, இன்னஹு முஹாலிஃபுல் இல் குர்ஆன், இந்த ஹதீஸு குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்குது. எந்த ஹதீஸு, குறுக்க பெண்கள் போனாலும் நாய் போனாலும் கழுதை போனாலும் தொழுகை முறிஞ்சிரும் என்கிற ஒரு ஹதீஸு குர்ஆனோடு பார்க்குறோம் மாற்றமாக இருக்குது. முஹாலிஃபுல் இல் குர்ஆன், குர்ஆன் முஹாலிஃபுன்னா நேர் மாற்றமாக இருக்குது. எந்த குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்குது, எந்த வசனம், ஃபி கௌலிஹி தஆலா வலா தஸிரு வாஸிரத்துன் விஸர உஹ்ரா, அன்னாம்ல 6வது சூறாவோட 164வது வசனத்தை எடுத்து காட்டுறாரு. யாரை, இப்னு ரஜபு எடுத்துக்காட்டி என்ன செய்கிறாருன்னா, வலா தஸிரு வாஸிரத்துன் விஸர உஹ்ரா, ஒருத்தன் சுமையும் ஒருத்தன் சுமக்க மாட்டான்னு அல்லாஹ் சொல்கிறான். நான் தொழுகிறேன், எனக்கு காற்று பிரிந்தால் தொழுகை முறிஞ்சிடும்னா ஓகே, என் செயல் அது. தொழுதுட்டு இருக்கும்போது சாப்பிட்டுட்டேன், தொழுகை முறிஞ்சிடும்னா அது ஓகே, என்னுடைய செயல். தொழுதுட்டு இருக்கும்போது நான் பேசிவிட்டேன், தொழுகை முறிஞ்சிடும்ங்கிறே ஓகே, ஒத்துக்கிறேன். நான் தொழுதுட்டு இருக்கேன், குறுக்க நாய், அதுக்கு எதுக்கு என்ன சம்மந்தம், அதுங்க ஏன் தொழுகை முறிக்குதுன்னு கேட்குறாரு. ஏன்னுட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒருத்தன் சுமையை ஒருத்தன் சுமக்க மாட்டான்,
ஏன் சுமை அவன் இப்படி நாய் எப்படி சுமக்க, நாயுடைய சுமையை நான் ஏன் சுமக்கணும்? கழுதை குறுக்க போனால் ஏன் தொழுகை எதுக்கு பாத்தில் ஆகணும்? ஒரு பெண்ணு குறுக்க போனால் ஏன் தொழுகை எதுக்கு பாத்தில் ஆகணும்? அப்படின்னா சம்மந்தம் இல்லாத சம்மந்தப்படுத்தக்கூடாதுன்னு இந்த வசனம் சொல்லுது. 6வது சூறாவில் 164வது வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஒருத்தர் பாவத்தோட ஒருத்தருடைய செயலோட இன்னொருத்தர் செயலை சம்மந்தப்படுத்தாதீங்க. அப்போ நீங்கள் சம்மந்தப்படுத்தா இல்லை இந்த ஹதீஸு. நீ பாட்டு தொழுதுகிட்டு இருந்தாலும் நம்ம நினச்சா கூட என்ன செய்யலாம், ஒருத்தன் தொழுதுகிட்டு இருப்பான், நாயை குறுக்க வட்டி விட்டால் தொழுக புரிஞ்சு போயிடும், மர தொடுறப்ப இன்னொரு ஆரம்பிட்டான்னு சொல்ல வேண்டியிருக்கும். ஒருத்தர் தொழுதுகிட்டு இருக்கும்போது குசும்பு பண்ணுறதுக்காக ஒருத்தர் என்ன செய்கிறான், நாயை வட்டி விட்டான்னு வைங்க, இவர் ஆஹா போச்சு இப்போ தான் 3 ரக்காத்து முடித்தோம், மரம் இருந்துச்சு மரம் ஆரம்பிக்க தொழுவணும். இது இப்படியே மார்க்கம், இப்படியே அந்த மார்க்கம் இருக்கு. மார்க்கம் அப்படி இருக்காது. அப்போ உலா தஜூர் வாஜிரத்துன்னு விசிற உகுரா, ஒருவருடைய சுமையை மற்றவர் சுமக்க மாட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு இது மாற்றமாக இருக்கா இல்லையா? ஆயிஷா நாய் மறுக்கிறது வேறு கிரவுண்டில் மறுக்கிறாங்க. என்ன மறுக்கிறாங்கன்ட்டு அவங்க ஆயிஷா நாயை கழுத நாய் விஷயத்துக்கு மறுப்பு சொல்லலை, பொம்பளை விஷயத்துக்கு மட்டும் தான் சொல்கிறாங்க. பெண்கள் குறுக்கே போனால் முடியாது, ஏன்னா நானும் குறுக்கே படுத்திருக்கேன்றாங்க. அவங்க கோணம் வந்து குரானுக்கு மாற்றம்னு மறுக்கலை, அந்த திங்க் பண்ணலை. அவங்க என்ன மாதிரி மறுத்துட்டாங்க, அது வந்து ரசூலுல்லாவுக்கு இன்னொரு ஹதீஸை வச்சு நம்மளே அப்படி நடந்திருக்கிறோமே எப்படி முறியும்னு சொல்லி தனக்கு தெரிஞ்ச ஹதீஸை வைத்து ஹதீஸை மறுத்துருக்குறாங்க. குரானுக்கு மாற்றமாக இருந்தாலே மறுக்கக்கூடாதுங்கிறாங்க இவங்க. ஆயிஷா நாய் ஹதீஸுக்கு மாற்றம்னு ஹதீஸை மறுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஹதீஸுக்கு மாற்றமாக இந்த ஹதீஸ் இருக்குது என்று மறுத்துட்டாங்க. அதை விட்டுருங்க. இவர் என்ன செய்கிறார், இப்னு ரஜப் என்ன பண்ணுறாரு, உலமாக்கள்லாம் இதை மறுத்துட்டாங்கன்னு. இப்னு ரஜபு மட்டும் மறுக்கலை, தாயிஃபத்தும் மினல் உலமாய், உலமாக்கல்ல தாயிஃபத்தை ஜமாத்தா என்ன சொல்கிறார் அவர், தாயிஃபத்து மினல் உலமாய், உலமாக்கல்ல ஒரு தாயிஃபத்து கூட்டமே மறுத்திருக்கிறார்கள் அப்படின்னா ஒரு நிறைய நம்பர், லார்ஜ் நம்பர்னு அர்த்தம். அப்போ ரத்த தாயிஃபத்து மினல் உலமாய், உலமாக்கல்ல ஒரு பெரிய நம்பரே மறுத்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸை மறுத்துட்டாங்க. என்னத்தினால மறுத்தாங்களா, இந்த வசனத்துக்கு மாற்றமாக இருக்குது. இன்னஹு முஹாலிஃபுல் குர்ஆனி ஃபி கௌலிஹி தஆலா வலா தஜுர் வாஜிரத்துன் விஸ்ர உஹ்ரா என்ற அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு இது மாற்றமாக இருக்கிறது. எதை கவனித்தாங்க, முஸ்லீமில் தானே அந்த ஹதீஸ் வருது. அறிவிப்பாளர்லாம் கரெக்டாக தானே இருக்கிறாங்க. அறிவிப்பாளர்களுக்கு ஏதாவது குறை சொல்லிட்டு மறுத்தாங்களா? ஆள்லாம் கரெக்டாக தான்ப்பா இருக்குது, விஷயம் சரியா இல்லையே, உள்ளடக்கம் சரியா இல்லையே, இந்த கருத்து பிழையாக இருக்குது, குரானோட சண்டைக்கு வருது, அந்த கருத்து குரானோட மோதுதே. அப்போ குரானுக்கு மோதுதான்னு கவனிப்பது அறிஞருடைய பார்வையாக இருந்துச்சா இல்லையா? அறிஞர்கள்ட்ட இப்படி ஒரு பார்வை இருந்தால்தானே இதை சொல்லியிருக்க முடியும். இப்படி ஒரு பார்வை இருக்குமே, ஆனால் அப்படி ஒரு விதி இருக்குன்னு தான் அர்த்தம். அந்த விதியில் வழக்கு பார்த்திருக்கப்பட்டதுனால நம்ம சொல்ல முடியுது அது அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இதை ஷாஃபியும் சொல்லியிருக்கிறார். கமா தக்கர தாலிக்கு ஷாஃபி, இந்த கருத்தை ஷாஃபியும் சொல்லி மறுக்கிறார். ஷாஃபி இமாம் என்ன செய்கிறாரு, இந்த ஹதீஸ் குரானுக்கு மாற்றம்ங்கிறார். அப்போ இப்னு ரஜபு வந்து ஹதீஸ் மறுப்பாளரா, ஷாஃபி வந்து ஹதீஸ் மறுப்பாளரா? அப்படி சொல்லுவாங்களா, இவங்க செலவுகள் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸை பாருங்கள். இந்த ஹதீஸ் என்னென்னு கேட்டால், அதாவது அப்துல்லா இப்னு ஹாரிஸ் ஒரு ஆள், இப்னு உமர் ஒரு ஆள், என்ன அப்துல்லா இப்னு அம்ரு ஒரு ஆள். இந்த 3 பேருக்கும் ஆரம்ப காலத்துடைய பேர் இது அல்ல. என்னடா இந்த 3 பேருக்கு என்ன பேருன்னு கேட்டால், ஒரு 3 பேருக்கு அப்துல்லாங்கிற பேர் இப்போ நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். எப்படி, அப்துல்லா இப்னு ஹாரிஸு, அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ்ன்னு சொல்லி இந்த 3 பேருக்குமே அப்துல்லான்ற பேரில் அறியப்பட்டிருக்கிறாங்க. அறியப்பட்டிருந்தோன்னே அப்போ ஆனால் இவங்களுடைய பேர் என்னவாக இருந்துச்சான், ஆஸ் தான் இவங்களுடைய பேர். ஆஸ் என்பது தான் இந்த 3 பேருக்கும் பேராக இருந்துச்சான். அப்போ ஒருத்தர் இறந்துட்டாராம், கபூரில் அடக்கி முடித்தோன்னே சொன்னாங்களா, ரசூல்லா சொன்னாங்களா, இப்போ கானத் அசாமீனா சலாசத்தினா அலாஸ், எங்கள் 3 பேருடைய பேரும் அல் ஆஸ் என்று இருந்தது. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ரசூல்லா சொன்னாங்க, இன்சுலு கபூர், அந்த கபூரில் இறங்குங்க, வான்தும் உபைதுல்லா, நீங்கள் உபைதுல்லா அப்துல்லாக்களாக இறங்குங்கள் அப்படின்னாங்களாம். அப்போ இறங்கும்போது அப்துல்லான்னு பேரை மாற்றி விட்டாங்க. ஆசு தான் அந்த 3 பேருக்கும் பேர். இனிமேல் உங்கள் 3 பேருக்கும் பேர் அப்துல்லான்ற சொல்ல மாற்றிட்டாங்களாம். நாங்கள் கபரை அடக்கம் செஞ்சோம், மேலே ஏறி வரும்போது எங்களை அப்துல்லாவாக நாங்கள் ஏறி வந்தோம் அப்படின்ற ஒரு செய்தியில் சொல்கிறாங்க. இந்த செய்தி எப்போ நடக்குதுன்னு கேட்டால், இது வந்து ஹிஜ்ரி 9 இந்த சம்பவம் நடக்குது. இதை பற்றி
இந்த ஹதீஸு கீழே சீர் ஆலாமுன் நுபலாங்கிற ஒரு நூலில், அதுவும் அது ஹாபியுடைய நூல் தான், அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஓ மஅசிஹதி இஸ்னாதிஹி, இதனுடைய அறிவிப்பாளர் இஸ்னாது சரியாக இருப்பதுடன், சிஹத்னா சரி, மஅண்டா உடன், இஸ்னாதுனா அறிவிப்பாளர் தொடர், ஓ மஅசிஹதி இஸ்னாதிஹி, இதன் அறிவிப்பாளர் தொடர் சரியாக இருப்பதோடு, ஹுவ இது முன்கரும் மினல் கவுலி, இது நிராகரிக்கப்பட்ட ஒரு சொல்லு, மெசேஜ் சரியில்லை. ஏன் சரியில்லை என்று கேட்டால், ஒஹுவ யக்குத்தலி, இது ஒரு கருத்தை தருகிறது, அன்ன இஸ்ம இப்னு உமர், இப்னு உமருடைய பெயர் வந்து மா உய்யிர இலாமா பாத சனத்து சபை மினல் ஹிஜ்ரத்தி, ஹிஜ்ரத்தில் 9ஆம் வருஷம் வரைக்கும் அவர் வந்து அப்துல்லான்னு பேர் மாற்றாமல் தான் இருந்திருக்கிறாரு, ஆசு என்று தான் இருந்திருக்கிறார் என்ற கருத்தை இது தருகிறது. வஹாதா லைசபி செய்யின், இது கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒரு கருத்து. அதாவது என்ன சொல்கிறான்னு விளங்கிட்டோம்னா, அந்த இப்னு சேர் ஆலாமின் நுபலாவில் வந்து அதனுடைய ஆசிரியர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டால், அப்துல்லா இப்னு உமர் வந்து ஒரு கபூரில் அடக்க போகும்போது, ஹிஜ்ரி 9 கபூர் அடக்க போகும்போது அவருடைய பேர் ஆசு என்று இருந்தது. கபூரில் இறங்கும்போது ரசூல்லா சொல்கிறாங்க, இனிமேல் நீங்கள் ஆசு கிடையாது, இனிமேல் அப்துல்லாவின் பேர். 3 பேருக்கு சொல்கிறாங்க, 3 பேர், மற்ற 2 பேரை விட்டுருங்க. அப்துல்லா இப்னு உமர் தான் பஞ்சாயத்து, இப்போ அதை வச்சு தான் அந்த ஹதீஸ் தப்புன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்துல்லா இப்னு உமர்கிட்ட ரசூல்லா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இன்னையிலேருந்து உன் பேர் அப்துல்லா அப்படின்னு சொன்னாங்கன்னு இதில் வருது. ஆனால் இவர் துவக்கத்திலேருந்து அப்துல்லாவாக தான் இருக்கிறார். ஹிஜ்ரி 9 தான் அவர் பேர் மாற்றப்பட்டதாக இந்த செய்தி சொல்கிறது. வரலாற்றில் ஆதாரப்பூர்வம் ஆத்தன்டிக்கான வரலாறு என்னென்னு கேட்டால், இவர் இப்னு உமர் பிறந்தவுனையே அவருக்கு பேர் அப்துல்லா தான். உமருடைய மகனாக பிறக்கிறார, அவர் பிறந்தவுனே அவருக்கு பேர் என்னது? அப்துல்லா தான் அவருடைய பேர். அப்போ ஹிஜ்ரி 9 வரைக்கும் வேறு ஏதாவது ஆசன் பேரில் இருந்துவிட்டு 9 தான் ரசூல்லா மாற்றினாங்கன்னு இந்த செய்தி சொல்லுத. அறிவிப்பாளர் கரெக்டாக இருக்குது, இது பொய்யான வரலாறாக இருக்குது, வரலாற்று பிழையாக இருக்குது. எப்படி செய்கிறாருன்னா, அன்ன இஸ்ம இப்னு உமர், இப்னு உமருடைய பெயர் மா குய்யிர மாற்றப்படவில்லை, இலாமா பாத சனத்தி சபை மினல் ஹிஜ்ரா, ஹிஜ்ரி 7 வரைக்கும், 9ன்னு சொல்லிட்டேன் 7, ஹிஜ்ரி 7 வரைக்கும் இவருடைய பேர் மாற்றப்படலை. 7 வரைக்கும் ஆசுன்னு இருந்திருக்கிறாரு. ஹிஜ்ரி 7 இந்த கபிரிஸ்தானில் அடக்கம் பண்ணுற அன்னைக்கு தான் அவருடைய பேர் வந்து அப்துல்லான்னு மாற்றப்படுதுங்கிறாங்கல்ல. இது ஹாதா லைசபி ஷையின், இது ஒரு செய்தியே கிடையாதுன்னா இதுக்கு ஒரு ஆதாரம் கிடையாது. ஏன்னு கேட்டால், இப்னு உமருக்கு ஆசுன்னு ஒரு பேர்லாம் இருக்கலை. அவர் அப்துல்லா இப்னு உமர் என்று தான் ஆரம்பம் முதல் அழைக்கப்பட்டு வருகிறார். அப்போ ஆரம்பம் முதல் அப்துல்லா இருந்த ஒரு ஆளுக்கு வந்து ஹிஜ்ரி 7 தான் அப்துல்லான்னு சொல்ல பேரை மாற்றினாங்க என்று சொன்னால், இது நிறைய வரலாற்றுக்கு பிழையாக இருக்கிறதுனால சிஹத்தி, அதையும் சொல்கிறார் எப்படி, ஓ மா சிஹத்தி இஸ்னாதிஹி, இதனுடைய சனது சரியாக இருந்து, சனது சரியாக இருந்ததுன்னா ஏற்றுக்கிற மறுக்கக்கூடாதுங்கிறீங்க. சனது சரியாக இருந்தாலும் முன்கரும், இது முன்கரும் மினல் கவுலி, நிராகரிக்கப்படும் கருத்தாகும். ஏனென்றால் ஒஹுவ, இந்த கருத்து எக்குத்தலின்னா உருவாக்குகிறது, தேடுகிறது, எக்தலி ஏற்படுத்துகிறது. அன்ன இஸ்ம இப்னு உமர், இப்னு உமருடைய பெயர் மா குய்யிர மாற்றப்படவில்லை என்ற கருத்தை தருகிறது. எதுவரைக்கும் மாற்றப்படவில்லை? இலாமா பாத சனத்து சபை மினல் ஹிஜ்ரா, ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு வரைக்கும் அவருடைய பேர் மாற்றப்படலை, ஆசு என்று தான் இருந்தார் என்ற கருத்தை இது தருகிறது. ஒஹாதா லைசபிஷையின், இது ஒரு கணக்கிலே எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒரு கருத்து என்று சீரா அலாமுன்னபுலாவில் ஒரு ஹபி சொல்கிறார். அப்போ இதில் என்ன ஒரு ஹதீஸை சொல்கிறாரு, அதனுடைய அறிவிப்பாளர்லாம் கரெக்டுன்னு சொல்கிறார், அவரே சர்டிஃபிகேட்டும் கொடுத்து விட்றாரு. ஆனால் அறிவிப்பாளர் மட்டும் இப்படி பார்க்குறது, ஒரு ஆளுக்கு பேர் ஆரம்பம் முதல்ல அப்துல்லான் இருந்த ஒரு ஆளை வந்து 7ஆவது வருஷம் தான் மாற்றினாங்கன்னா எப்படி அது? அப்போ ரசூல்லா மாற்றலை, இது பொய், இது முன்கரு, நிராகரிச்சிருன்னு. அப்போ சனது சரியாக இருந்தால் மறுத்துருக்குறாங்கல்ல. குரானுக்கு மாற்றம்னு மறுக்கிறது வரலாற்று அடிப்படையில் மறுத்துருக்குறாங்களே. ஏற்கனவே அலி செய்யுதுன்னு வந்துச்சில்ல, அந்த மாதிரி கோணத்தில் தான் இதுவும் மறுக்கப்படுகிறது. அப்போ இந்த பார்வை என்ன வெறும் அறிவிப்பாளர் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க வழங்குதா. அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு ஹதீஸை பாருங்கள். இது இப்னு மாஜாவில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். என்ன ஹதீஸ் வருதுன்னு கேட்டால், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா நாயிட்ட வர்றாங்க.
வந்து ஆயிஷா நாயுடு அவங்களுடைய ஒரு தோழி ஒருத்தங்க இருக்கிறாங்க. ஆயிஷா ஹமீம்னா உற்ற தோழி. ஆயிஷா நாய்க்கு வந்து உற்ற தோழி ஒருத்தங்க பக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து மரணத்துடைய வேதனை கடுமையாக இருந்துக்கிட்டு இருக்கிறது. ஆயிஷா நாய் பக்கத்தில் தோழி இருக்கிறாங்க. தோழி ரொம்ப மரண அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை ரசூலுல்லாஹ் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு லா தபுத்தசிசி, நீ வந்து நிராசை கொள்ள வேண்டாம், அலா ஹமீமிக்கு, உன்னுடைய தோழியின் மீது ரொம்ப நீ நம்பிக்கை இழந்துடாத. இன்னது அழிக்குமின் ஹசனாத்திஹி, இந்த வேதனை அவருக்கு வழங்கப்படுறது எதுக்குன்னு கேட்டால் அவர் செஞ்ச நன்மைகள்னால்தான் தான் இந்த வேதனை வருகிறது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம். அவர் செஞ்ச, உன் தோழி செஞ்ச நன்மைகள் காரணமாகத்தான் இது வந்து ஏற்படுகிறது ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு வருது. நல்லா வழங்குதார் ரசூலுல்லாஹ். அது ஆயிஷா நாய்க்கு ஒரு தோழி. அந்த தோழி வந்து மரண நேரத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எதனால் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுடைய சில பாவங்களை அழிப்பதற்காக கஷ்டப்படுறாங்க. அது மறுமையில் தண்டனை இல்லாமல் போகணும்னா அது சிலத்துக்கு ஒத்த கருத்து. நன்மை செஞ்சதுக்கு தான் அந்த வேதனை செய்யப்படும். நன்மைக்கு வேதனை செய்யணும். நன்மைக்காக வேண்டி துன்யாவிலையும் வேதனை கிடையாது, ஆகரத்துலையும் வேதனை கிடையாது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, ஏன் இந்த வேதனை நடக்குது தெரியுமா? ஃபைன்னது அழிக்குமின் ஹசனாத்திஹி, அவருடைய ஹசனாத்தினால தான் சொல்கிறாங்க, நன்மையில் உள்ளதுங்கிறாங்க. அல்லதுக்கு வேறு மாதிரி வியாக்கியானமும் கொடுக்குற, ரெண்டு அர்த்தத்துக்கு தரக்கூடியது. அல்ல இந்த வேதனைப்பட்டுட்டு இருக்காங்க பாருங்கள், இதுவே ஒரு நன்மை தான், அவர் செஞ்ச நல்லறமாக எடுத்துக்கிறப்படும் அப்படின்ற அர்த்தம் வச்சுக்கிடலாம். இந்த ஹதீஸை பற்றி அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இதே சொல்லிவிட்டு ருவாத்துஹு சிகாத்தும், இதனுடைய அறிவிப்பாளர்கள் சிகாத்தும் நம்பகமானவர்கள். ருவாத்துனா ராவி, ராவிக்கு ஜம்மு ருவாத்து, சிக்கத்துக்கு ஜம்மு சிகாத்துன். ருவாத்துஹு இதனுடைய அறிவிப்பாளர்கள் சிகாத்துன் நம்பகமானவர்கள். லாக்கினஹு முன்கருன் என்றாலும் இது முன்கராக இருக்குது, கருத்து பிழையாக இருக்கிறதுன்னு அர்த்தம். கருத்து பிழையாக இருக்குது, நிராகரிக்கப்படுவதாக இருக்கிறது. அப்போ இதில் வருது ததிக்கிரத்துல் ஹுஃபால் இப்னு மாஜாவில் சொன்னதுக்கு வந்து இந்த ஹதீஸை போட்டு ததிக்கிரத்துல் ஹுஃபாலுங்கிற நூலில் என்ன செய்கிறாரு, அதனுடைய ஆசிரியர், அதுவும் தஹபி தான், அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் இது மெசேஜ் சரியில்லை, ஏன்னு கேட்டால் இது வந்து கருத்து பிழையாக இருக்கிறது என்று அவர் மறுக்கிறார். அது இப்படியெல்லாம் ஒரு காரணத்தை வச்சு ஹதீஸை மறுக்க, அறிவிப்பாளர் சரியாக இருக்குது ஆனால் கருத்து சரியில்லைன்னு மறுத்துருக்குறாங்க. இது மாத்திரம் இல்லாமல் குர்ஆனுக்கு மாற்றங்கிறது பெரிய பாரதூரமான விஷயம், அதனாலேயும் மறுத்துருக்குறாங்க. வரலாற்று பிழைங்கிற காரணத்துக்கு மறுத்துருக்குறாங்க. அதை விட அதிகமான அறிவிப்புகளுக்கு மாற்றமாக ஒரு அறிவிப்பு வருதுன்னு வைங்க, அந்த ஹதீஸையும் மறுத்துருக்குறாங்க. ஹதீஸுக்கு ஹதீஸ் மார்த்தம். ஒரு 10 ஹதீஸ் இருக்கிறது, 9 ஹதீஸ் அந்த செய்தி எப்படி சொல்கிறதோ அதுக்கு மாற்றமாக ஒரு ஹதீஸ் சொல்கிறது. ஒரே சம்பவம், அந்த ஒரு சம்பவத்தை 9 அறிவிப்பாளர்கள் வழியாக வரும்போது அது ஒரு விதமாக சொல்லப்படுகிறது. ஒரு அறிவிப்பாளர் விதமாக வருவது மட்டும் என்ன செய்கிறது, அதுக்கு நேர் மாற்றமாக அதே செய்தி சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அப்போ என்ன செய்வாங்கன்னாட்டா அது 9 ஏற்று அந்த 1 விட்டுருவாங்க. நல்ல ஆட்களாக இருந்தாலும் சரி, அறிவிப்பாளர் நல்லதாக இருந்தாலும் சரி விட்டுருவாங்க. இதை ஷாதுன்னு இதுக்கு சொல்லுவாங்க. அப்போ ஹதீஸுக்கு நிறைய ஹதீஸுக்கு மாற்றமாக ஒரு ஹதீஸ் வந்தால் ஒரு ஹதீஸை தள்ளுறீங்க, அப்போ குர்ஆனுக்கு மாற்றமாக தள்ள மாட்டீங்களான்னு கேட்குற அளவுக்கு உள்ள ஒரு விதி இது. இந்த விதி அடிப்படையில் என்ன செய்கிறார், ஒரு ஹதீஸ் வந்து ஹாக்கிம் வந்து ஒரு நூல் எழுதியிருக்கிறார், மாரிஃபத்து உலூமில் ஹதீஸ் லில் ஹாக்கிம். ஹாக்கிமுக்கு உள்ள நூல், இந்த நூலுக்கு பேர் என்னென்றா மாரிஃபத்து உலூமில் ஹதீஸ், உலூமுல் ஹதீஸ் பற்றிய ஞானம், ஹதீஸ்களை பற்றிய அறிவு என்று புஸ்தகம். அந்த புஸ்தகம் எழுதியிருக்கார். அதில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அதில் வந்து அந்த புஸ்தகத்தில் சொல்கிறாரு, சலாத்துல் லைலி ஒன்னஹாரி மஸ்னா மஸ்னா, இரவிலும் பகலிலும் தொழக்கூடிய தொழுகை 2 ரக்காத்துகள் தான். இரவுல அதாவது கடமையான தொழுகை இல்லை, அது 3க்கு 3 தான், 4க்கு 4 தான், 2க்கு 2 தான். கூட நம்மளா தொழுகிறோம்ல, நம்மளா தொழக்கூடிய உபரியான தொழுகைகள் வந்து சலாத்துல் லைலி ஒன்னஹாரி, இரவிலும் பகலிலும் தொழக்கூடிய நஃபிலான தொழுகைகள் வந்து மஸ்னா மஸ்னா, 2 தான் தொழணும். 4ஐயும் சேர்த்து தொழக்கூடாது. 4 ரக்காத் தொழ நினச்சிங்கன்னு சொன்னால் முதல் 2 சலாம் கொடுத்துட்டு 2 அப்படி தான் தொழுவணும். நஃபிலான உபரியான தொழுகைக்கு பகலில் தொழுதாலும் அப்படித்தான், இரவில் தொழுதாலும் அப்படித்தான் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். சலாத்துல் லைலி ஒன்னஹாரி, லைலுடைய தொழுகையும் நகாருடைய தொழுகையும் மசனா மசனா 2 தொழ வேண்டும் அப்படின்னு இருக்குது. ஒல் வித்ரு ரக்காத்துன்,
ஆகிற லைலி, இது பிரச்சனை இல்லை. இரவின் கடைசியில் ஒரு ரக்காத்து வித்ர் தொழுவலான்னு வந்துருச்சு. காலால் ஹாக்கிம் சொல்கிறார், இந்த மாரிஃபத்து உலூமில் ஹதீஸுங்கிற புஸ்தகத்தில் ஹாக்கிம் சொல்கிறாரு, ஹாதா ஹதீஸும் லைசஃபி இஸ்னாதிஹி இல்லா சிக்கத்துன் சபத்துன். இதனுடைய அறிவிப்பாளர் வரிசையில் சிக்கத்து என்றால் உறுதியானவர், சபத்துன்னா ரொம்ப உறுதியானவர். அப்போ மிக நம்பிக்கையான உறுதியானவர்களை தவிர வேறு யாரும் இந்த சனதில் இல்லை. இந்த சனதில் உள்ள எல்லாருமே ரொம்ப பக்காவான ஆட்கள். லைசஃபி இஸ்னாதி என்ற இஸ்னாதில் இல்லை, இல்லா சிக்கத்துன், சிக்கத்தை தவிர, சிக்கத்துனா நம்பகமானவர், சபத்துனாலும் உறுதியானவர், நம்பகமான உறுதியானவரை தவிர வேறு யாரும் இந்த அறிவிப்பில் இல்லை. அப்படின்னா என்னது, எல்லோரும் நல்ல ஆட்கள், எல்லா அறிவிப்பாளர்களும் நல்ல ஆட்களாக தான் இருக்கிறாங்க, இஸ்னாதில் குறையே இல்லை. ஆனால் ஒரு திக்ருன் நகாரி ஃபீஹி வஹ்முன், பகல் என்று சொல்லியிருப்பது வஹ்மு, பிழை என்று சொல்லுகிறார். அப்போ இந்த ஹதீஸை வந்து இவர் எதனால் மறுக்கிறார்னு கேட்டால், குரானுக்கு மாத்தம்னு சொல்லி இவர் மறுக்கலை, வரலாற்று பிழைன்னு சொல்லி இவர் மறுக்கலை. என்ன மறுக்கிறார்னா, இந்த ஹதீஸை வந்து ஏராளமான பேர் அறிவித்திருக்கிறார்கள். எல்லாரும் எப்படி அறிவித்தாங்கன்னு கேட்டால், சலாத்துல் லைலி மசனா மசனான்னு அறிவிச்சிருக்கிறாங்க, நகார சேர்க்கலை. சலாத்துல் லைலி மசனா மசனா, இரவு தொழுகை 2 தான், இப்படித்தான் அறிவித்திருக்கிறார்கள். இந்த ஒரு அறிவிப்பில் தான் சலாத்துல் லைலி ஒன் நஹாரி மசனா மசனான்னு போட்டிருக்காங்க. அதனால் இது பிழை. இவ்வளோ அறிவிப்பு நம்ம தேடி பார்க்குறோம், எல்லாரும் வந்து இரவைத்தான் சொல்கிறாங்க, பகலுன்னு சொருவி இருக்கிறாங்க. சலாத்துல் லைலி ஒன் நஹாரி, நகாரை சேர்த்தது வந்து இப்படி சேர்க்கப்பட்டால் என்னங்கிற ரூல்லாம் பின்னாடி நம்ம விளக்குவோம். இப்போ நம்ம விளங்குறது அதுக்கு இல்லை, சரியான அறிவிப்பை மறுத்திருக்காரா இல்லையாங்கிறது தான். இப்போ எதுக்கு சொல்கிறோம்னா, நாம் இதை சொல்லக்கூடிய இந்த விதியை மற்றவங்கள்லாம் கடைப்பிடிச்சிருக்கிறாங்க என்பதை உங்களுக்கு விளக்கிவிட்டு அந்த விதிக்குரிய ஆதாரத்தை சொன்னால் தான் உங்களுக்கு அந்த சத்தியத்தை சரியாக விளங்கி கொள்ள இயலும். அதுக்கு தான் இதை சொல்கிறோம். அப்புறம் ஹாக்கிம் எதனால் மறுக்கிறாரு, சலாத்துல் லைலி ஒன் நஹாரி என்று வரக்கூடியதில் லைலு வரைக்கும் ஓகே, நகாருங்கிறது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்குங்கிறார் அவர். ஒரு திக்ரு நகாரி ஃபீஹி, இதில் நகாரி என்று கூறியிருப்பது வஹ்முன், வஹ்முன் என்றால் கற்பனை, ரசூலுல்லாஹ் சொல்லாதது அப்படிங்கிறார். அப்போ வந்து குரானுக்கு மாற்றமாக இருந்தால் மறுக்கிறதே இவங்க பெரிய குறை காண்றாங்க. இவர் என்ன செய்கிறாரு, ஹதீஸுக்கு மாற்றமாக ஹதீஸ் இருக்குன்னு மறுக்கிறார். அப்போ வந்து அப்போ கருத்தையும் கவனிக்கிறாங்கன்னு விளங்குதா இல்லையா? மிக நம்பிக்கையான செய்திக்கு மாற்றமாக குறைந்த நம்பிக்கையான செய்தி வரும் என்று சொன்னால், குறைந்த நம்பிக்கையத்துக்கு போட்டு அதிகத்தை எடுத்துக்க என்பார். அப்போ இந்த ஒரு பார்வை அன்றைக்கி இருந்திருக்கு என்பதை என்ன செய்கிற இதிலிருந்து விளங்கி கொள்கிறோம். இதே மாதிரி வந்து அறிஞர்கள் ஒவ்வொரு ஹதீஸுகளை சொல்லிவிட்டு அதில் சனதை பார்க்காம, சனது சரியாக இருக்குன்னு அவங்களே சர்டிஃபிகேட்டும் கொடுத்துப்புட்டு மத்தன் சரியில்லை என்று மறுத்ததற்குரிய சான்றுகள் இன்னும் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அவற்றை நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். சொல்லுவாங்க.